ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல IQ Z10 அமேசான்ல ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த மொபைல் அபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே குளோபல்ல Vivo Y300 Pro Plusன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல தான் அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி IQ Z10 சொல்லிட்டு இந்தியன் ரேஞ்சில் லான்ச் பண்ண போறாங்க. அதை தவிர்த்து இந்த போனை இன்னொன்னு ரீபிராண்டிங் பண்ண போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல T4 கம்மிங் சூன், பேட்டரி இமேஜ் கூடுதலா இருக்க போகுது, ஸ்னாப் டிராகன் சிப்செட்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் இருக்கும். இதே போனை தான் ரீபிராண்டிங் பண்ணி Vivo T4ன்னு வரப்போகுது. அப்ப இந்த Vivo Y300 Pro Plus மொபைல தான் IQ Z10 வரப்போகுது அண்ட் Vivo T4ஆவும் இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ண போறாங்க. அப்ப இந்த Vivo Y300 Pro Plus அந்த பேர்ல இந்த மொபைல் வருமா இந்தியன் ரீஜன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. சோ வரலாம், வராமையும் போகலாம். என்னதே இருந்தாலும் இப்போதைக்கு IQ Z10 ஏப்ரல் 11ஆம் தேதி கண்டிப்பா இந்த மொபைல் அமேசான் லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த மொபைல்ல இவங்க பிரைசிங் எப்படி இருக்க போகுது, என்ன கலர் வேரியன்ட் வரப்போகுது, டிஸ்பிளே எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Z9 அதாவது IQ Z9 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் லான்ச் பண்ண போற இந்த IQ Z10 எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்களா பண்ணலையா, அதை பத்தி தான் வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேச போறோம். சோ இந்தியன் ரீஜன்ல IQ Z10 லான்ச் ஆனோடனே அதோட டெடிகேட்டடான வீடியோ நம்ம செப்பரேட்டா நம்ம போடுவோம். ஆனா இப்ப என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இந்த மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்టిక్యులர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க் யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த IQ Z10 நம்ம முதல்ல பேசின மாதிரி அமேசான்ல ஏப்ரல் 11ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. சோ ஏற்கனவே சைனால Vivo Y300 Pro Plus அந்த மொபைல தான் ரீபிராண்டிங் பண்ணி IQ Z10 வரப்போகுது. சோ இந்த மொபைல் பொறுத்தவரை 2 வைப்ரண்டான கலர்ஸோட லான்ச் பண்ண போறாங்க. சோ இதோட பிரைசிங் எப்படி இருக்கும் இந்த வீடியோல கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதோட பிரைசிங் எப்படி இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, Z9 கம்பேர் பண்ணும்போது அதே பிரைசிங் இருக்குமா இல்ல கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதோட பிரைசிங்கை பத்தி நீங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட்ல இன்னைக்கு லேட்டஸ்டான ட்ரெண்டிங் மாதிரி நல்ல ஒரு பிக்கர் ஷேப்ல ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துல ஃபிளாஷோட செம்ம கிராண்டி லுக்கோட பேக் சைட்ல ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் பாட்டம்ல IQ பிராண்டிங்கும் பேக் சைட்ல நம்ம கை ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைய போகுது. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே ஒரு மைனரான கர்வ்டு டிஸ்பிளேயோட வித் 1.5K ரெசல்யூஷன்ல 6.77 இன்ச்ல ஒரு ஆம்லன் டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்க டிஸ்பிளே அமைய போகுதுன்னே சொல்லிக்கலாம். அது போக இதோட வெயிட் ஒரு 200 கிராமும், திக்னஸ் 7.89 mm எடுத்து வந்திருக்காங்க. சோ இங்க திக்னஸ் இவ்வளவு மெலிசா இருந்தாலும் இந்த போனோட மெயினான தீமே பாத்தீங்கன்னா பேட்டரி 7300 ஆம்ஸ் பேட்டரி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு 7300 ஆம்ஸ் பேட்டரியோட இந்த போன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இவ்வளவு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியோட லான்ச் பண்ண போறாங்க. சோ தட் இதுக்கு முன்னாடி எந்த போனும் இந்த அளவுக்கு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியும் கொடுக்கல. ஃபாஸ்ட் சார்ஜிங் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வர போறாங்க. அதுக்கு இவ்வளவு ஹையர் எம்ஏஹெச் அண்ட் திக்னஸ் கம்மியா எடுத்து வந்ததுக்கு முக்கியமான ரீசன் இந்த சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி. அது இருக்கிறனாலே உங்களுக்கு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியும் அண்ட் ஸ்லிம்மஸ்ட் போனா இவங்களால கொண்டு வர முடியுதுன்னே சொல்லலாம். சோ இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு மெயின் தீமா இந்த IQ Z10 அமைய போகுதுன்னே சொல்லலாம். அது போக எப்பயும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல இந்த FunTouch OS 15, Wi-Fi 6, Bluetooth 5.4, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் உங்களுக்கு இந்த கேம் பூஸ்ட் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களும் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ண போறாங்க, ஹார்ட்வேர் சைடு அண்ட் சாஃப்ட்வேர் சைடை பொறுத்தளவு. அது போக இந்த மொபைலோட கேமரா. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது 50MP OIS சப்போர்ட்டோட சோனி சென்சார் LYT 600 சீரிஸோட கொண்டு வர போறாங்க. அண்ட் செகண்டரி டெப்தோட முடிச்சுறாங்க. ஒரு 8MP எப்பயுமே IQல நம்ம பார்ப்போம், பட் இங்க 2MP
செல்ஃபி டெப்தோட முடிச்சுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. பட் ஆனா இந்த போனால நம்மளால வீடியோ 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். சோ போன வருஷம் இந்த iQOO Z9 கன்சிடர் பண்ணும்போது IMX882 சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே உங்களுக்கு செகண்டரி சென்சார் டெப்தோட முடிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த வட்டம் உங்களுக்கு லேட்டஸ்ட் சென்சார் LYT 600 சீரிஸோட கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க சிப்செட். சோ போன வருஷம் iQOO Z9 கன்சிடர் பண்ணும்போது MediaTek Dimensity 7 சிப்செட்டோட கொண்டு வந்தாங்க. பட் ஆனா இந்த வட்டம் Snapdragon 7S Gen 3யோட எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 2.5 GHz கிளாஸ் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையா இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அது போக டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த சிப்செட் அமைய போது இந்த போனை பொறுத்தளவு. போன வருஷம் இந்த MediaTek Dimensity 7 காட்டிலும் இந்த Snapdragon chipset உங்களுக்கு இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ், சிங்கிள் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ், மல்டி ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு டிஜிட்டல் வைஸா ஸ்கோரிங் நல்லா பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கூடுதலா இருக்கும். ஆனா டே டு டே லைஃப்ல பெரிய வித்தியாசங்கள் இருக்க போறது கிடையாது. இந்த iQOO Z9 and 10 நம்ம ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது என்னதே இருந்தாலும் Snapdragon chipsetோட இந்த போன் வரப்போகுதுன்னே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z10 நம்ம என்னென்ன ஸ்பெக்ஸ் வரப்போகுது, கேமரா சென்சார்லாம் என்ன இருக்கு, பேட்டரி எம்ஏஹெச் எவ்வளோ, Snapdragon சிப்செட்லாம் என்ன இருக்குன்னு டீடைலா பார்த்துட்டோம். இதோட பிரைசிங். சோ iQOO Z9 இதோட பிரைசிங் இப்போதைக்குமே ஒரு 18Kல இருந்து ஒரு 23Kக்குள்ள முன்ன பின்ன பிரைசிங் மாறிக்கிட்டே இருக்கு. சோ டிஃபர் அப்பான் அந்த நம்ம பை பண்ற டயத்தை பொறுத்து. அப்படி உள்ள சூழ்நிலை iQOO Z10 போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் அவங்களோட மெயின் தீமே பேட்டரியோட எம்ஏஹெச் தான். 7300 ஆம்ஸ் பேட்டரி, 90 வாட் சார்ஜிங்கோட நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரோட கொண்டு வர போறாங்க. அப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் என்னோட கன்சிடரேஷன் 25Kக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேஸ் ஃப்ரெண்ட் இல்ல ப்ரோ நீங்க சொல்றது தப்பு, இந்த போனோட பிரைசிங் இதுதான் அப்படின்னுச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. அது போக இந்த போன்ல இன்னமும் ஹைலைட்டான விஷயங்கள் வேற என்னென்ன இருக்குன்னு சொன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. மீதி பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z10 எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். ஏப்ரல் 11 லான்ச் ஆன டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். சோ பாக்குறதுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்து இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.